ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா TCL 55 இன்ச் மெட்டாலிக் பெசில்லெஸ் சீரிஸ் 4K அல்ட்ரா ஹெச்டி ஸ்மார்ட் டிவியை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த டிவியில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் அண்ட் ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குது, நீங்கள் கொடுக்குற காசுக்கு இது ரியலி ஒர்த்தபிளாக இல்லையா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதோட டிஸ்பிளே ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்துருவோம். இந்த டிவியோட டோட்டல் சைஸ் பார்த்திங்கன்னா 55 இன்ச்சு. ஸோ ஓரளவுக்கு பெரிய டிவி, அதாவது பெரிய டிவி தான் இது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதோட ரெசல்யூஷன் பார்த்திங்கன்னா 4K அல்ட்ரா ஹெச்டி 3840 into 2160 பிக்சல் ரெசல்யூஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட அவுட்புட், அதாவது வீடியோ அவுட்புட்டாக இருக்கலாம், இல்லைனா பிக்சர் அவுட்புட்டாக இருக்கலாம், ரொம்பவே யூனிக்காக ரொம்பவே பிரம்மாண்டமாக இருக்கும். ஸோ இதோட பேக்லைட் டைப் வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக எல்இடி கொடுத்துருக்காங்க. இதோட ரெஃப்ரெஷ் ரேட் பார்த்திங்கன்னா 60 ஹெர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதோட பிரைட்னஸ் பார்த்தீங்கன்னா 270 நெட்ஸும், இதோட கான்ட்ராக்ட் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 3000:1 கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு மூவி பார்க்குறதா இருந்தாலும் சரி, இல்லைனா ஒரு கேம் ப்ளே பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லைனா பிக்சர்ஸ் வியூ பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஒவ்வொன்றுமே பார்த்தீங்கன்னா அதில் வந்து இம்ப்ரெசிவான ஒரு பர்ஃபார்மன்ஸை அவுட்புட்டாக கொடுக்கும். ஏன்னா அந்தளவுக்கு இதோட டிவியோட ரெசல்யூஷன் அண்ட் டிஸ்பிளே கேட்டகரியில் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட பேனல் டைப் பார்த்தீங்கன்னா HBI பேனல் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹையர் கான்ட்ராக்ட் அண்ட் வைட் வியூவிங் ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. 178/178 டிகிரிஸில் வந்து பார்த்திங்கன்னா இதை வியூ பண்ணிக்கலாம். ஸோ அந்தளவுக்கு அற்புதமாக டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து HDR சப்போர்ட்ஸ் இருக்குது. இதோட ஆடியோ குவாலிட்டி பார்த்திங்கன்னா இதோட ஸ்பீக்கர் அவுட்புட் பார்த்திங்கன்னா 20 வாட்ஸ் கொடுத்துருக்காங்க. 2 10 வாட் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. இதோட ஸ்பீக்கர் கான்ஃபிகரேஷன் பார்த்திங்கன்னா 2.0 சேனல் கொடுத்துருக்காங்க. இதோட ஆடியோ டெக்னாலஜி என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா டோல்பி ஆடியோ கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் இன்க்ளூடாகவே பார்த்திங்கன்னா டோல்பி ட்ரூ ஹெச்டி, டோல்பி AC4 ப்ராசஸர், டோல்பி அட்மாஸ் சப்போர்ட். ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளாடியே வந்து இன்க்ளூட் ஆகி வரும். ஸோ இதோட ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ஆட்டோ வால்யூம் கண்ட்ரோலும் கொடுத்துருக்காங்க. ஒரு டிவியை நீங்கள் ஆன் பண்ணிங்கன்னா ஸோ அந்த அட்மாஸ்பியருக்கு ஏற்ற மாதிரியே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வால்யூமை பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்மார்ட் டிவியோட வேறு ஃபீச்சர்ஸை பார்த்துருவோம். இதோட ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா கூகுள் டிவி கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட வாய்ஸ் அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா கூகுள் அசிஸ்டன்ட் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா க்ரோம் காஸ்ட் புல் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ப்ரீ இன்ஸ்டாலேஷன் ஆப்பாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கூகுள் ப்ளே, நெட்ஃப்ளிக்ஸு, யூடியூப்பு, ப்ரைம் வீடியோ, ஹாட்ஸ்டார், ZEE5 எக்ஸட்ரா இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. இதோட கனெக்டிவிட்டி என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒய்ஃபை இருக்குது, டுவெல் பேண்ட் ஒய்ஃபை கொடுத்துருப்பாங்க. 2.4 GHz வந்து 5 GHz, அது மட்டும் இல்லை ஒய்ஃபை 5யும் கொடுத்துருக்காங்க. ப்ளூடூத் வந்து பார்த்திங்கன்னா இதில் வெர்ஷன்ஸ் 5.2லேருந்து 5.4 வரைக்கும் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இதில் HDMI போர்ட் வந்து பார்த்திங்கன்னா 3 கொடுத்துருக்காங்க, USB போர்ட் 1 கொடுத்துருக்காங்க, எத்தர்நெட் போர்ட் 1 கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதோட ப்ராசஸ் பார்த்திங்கன்னா வேர்ட் கோர் ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. இதோட ரேம் வந்து பார்த்திங்கன்னா 2 GB கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜ் வந்து பார்த்திங்கன்னா 16 GB கொடுத்துருக்காங்க. இதோட டிசைன் பார்த்திங்கன்னா மெட்டாலிக் பெசில்லெஸ் டிசைன் கொடுத்துருக்காங்க. ஸோ இம்ப்ரெசிவான வியூவிங் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். இதோட கலர் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாகவே பிளாக். இதோட டோட்டல் பேனலிங் கலர் வந்து பார்த்திங்கன்னா பிளாக். இதோட வெயிட் டோட்டலாக பார்த்திங்கன்னா 9.2 kg, 9.2 கிலோகிராம் இருக்கும். இந்த டிவியோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைனில் இப்போ 30,990 வந்து பார்த்திங்கன்னா சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் நாட்கள் போயாச்சுன்னா இன்னும் இதிலேருந்து கம்மியாக வாய்ப்புகள் இருக்குது. இந்த வீடியோ வாங்குறதா இருந்தால் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்கை கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஓரளவுக்கு இந்த டிவி பெரிய சைஸாக இருந்தாலும் அதோட வீடியோ அவுட்புட்டாக இருக்கலாம், ஆடியோ அவுட்புட்டாக இருக்கலாம். ஸோ எல்லாமே கொஞ்சம் இம்ப்ரெசிவாகவே இருக்குது. ஸோ இந்த டிவியை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்பி வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு இந்த வீடியோ கட் பண்ணுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.